பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் வசதியாக, எதிர்காலம் உறுதியாக உள்ளது என்றும், உன் நம்பிக்கை அங்கீகாரம் பெறும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். நல் வழியில் நடப்பவர்களுக்கு நிச்சயமாகவே எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் நம்பிக்கை வீண் போகாது என்பதாக. உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவரை நீங்க நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நம்பிக்கையோட நல்வழியில் நடக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் உறுதியாக ஒரு எதிர்காலம் வழங்குவதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் நிச்சயமாகவே அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நினைக்கிற உங்கள் நினைவுகள் அது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நாம நீதியாக ஆண்டவருடன் நேர்மையுடன் வாழ்ந்தால் உங்களுடைய விசுவாசம் பயனுள்ளதாக இருக்கும். தேவன் தீர்மானித்த நோக்கம், வாழ்வின் நன்மை விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நிச்சயமாகவே அது நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் மேல் நீங்க பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்காலத்தை குறித்து நினைத்திருக்கலாம். அந்த நம்பிக்கையானது வீண் போகாது. பிள்ளைகளை குறித்து, இன்னி குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அவர் சொன்னவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கவலைப்படாதீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.